ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து சப்பி பிளைண்ட் கேர்ளோட பார்ட் 6 பார்த்துலாம். பார்ட் 5 வரைக்கும் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வேணால் லிங்க் கார்னரில் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நிறையவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க பார்ட் 5க்கு. நிறையவே லைக்ஸ் வந்துச்சு, நிறையவே வியூவர்ஸ் போயிடுச்சு. எல்லாம் உங்களோட சப்போர்ட்டால் தான். நெக்ஸ்ட்டு பார்த்து சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நேற்று நைட்டு வந்துட்டு என்னால் போட முடியல, பிகாஸ் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அதனால் வந்துட்டு என்னால் ரெக்கார்டிங் பண்ண முடியல. சரி, ஓகே, அதனால தான் இன்றைக்கி வந்து எப்படியும் வந்துட்டு 2 எபிசோடு போட்டு நாளைக்கு 3 எபிசோடு போட்டு நாளையோட வந்துட்டு எஃப்எஃப்ஐ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பிகாஸ் ஜேஎம்மோட ஒன் ஷாட் வரும், ஜேஎம் பெட் எபிசோட். ஸோ அதனால் வந்துட்டு நாளையோட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, ஓகே. ஏன்னா பார்ட் 3ல் வந்துட்டு லைக்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. பார்ட் 3 வந்துட்டு பிடிக்கலையா? அதாவது 3வது எபிசோடு உங்களுக்கு பிடிக்கலையா? அது என்னான்னு பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கடா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அதில் ரொம்பவே லைக்ஸ் கம்மியாக இருந்திருக்கு. சரி, ஓகே. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி, இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டட். ஓகேவாடா? பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணல. பிடிச்சவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. கமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எனக்கு நெக்ஸ்ட்டு சீக்கிரம் யோசிக்கணும்னு தோணும். சரியா? ஓகேவா? சரி, லாஸ்ட் எதோட முடிச்சோமோ அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போன எபிசோடில் என்னென்னமோ நிறைய இருந்திருக்கும். சிக்கன் நிறையவே வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பா. ஸோ நீங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஜெகே கூட இருந்தால் பேபிக்கு ரொம்பவே வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்ற முடிவில் இருக்கீங்க. ஸோ வீட்டை விட்டு போயிடுவீங்களா இல்லை போக மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அந்த எபிசோடில் முடித்தேன். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணி இந்த எபிசோடில் பார்த்துலாம். ஓகே, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது. ஜேகே மாமா கூட நான் இருந்தால் கண்டிப்பாக என்னோடய குழந்தைக்கு ஆபத்து தான். இல்லை ஓயன், இந்த வீட்டை விட்டு போயிரு. அம்மா, அப்பா, ஜேகே மாமா, ரோஹித் மாமா, சிவா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போகிறது தான் நல்லது. ஆனால் நீ பிளைண்ட் கேர்ள் ஓயன், எப்படி உன்னால் போக முடியும்? எப்படியோ நீயே பார்த்துக்க போகிற. ஜிகே மாமா சொன்னது தானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே நீங்கள் லக்கேஜில் உங்கள் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்கடா. இப்போது பாப்பா அழுகுறா. இந்த செல்லக்குட்டி நீ வேறு எப்படி அழுதுகிட்டு இருக்க? பசிக்குதா? இரு, அம்மா போயிட்டு பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கம்பூச்சி எடுத்து ஊண்டிட்டு அப்படியே வந்துட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுருக்காங்க. நீங்களுமே அப்படியே அந்த பாலை அப்படியே இந்த பால் பாட்டில் இருக்குல்ல, அதை வந்து தடவிட்டே எடுத்து அப்படியே அதில் ஊற்றி இப்போ பாப்பாவுக்கு அப்படியே கொண்டு போய் பாப்பாவை தூக்கி ஹேண்டில் வச்சுட்டு அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. பாப்பாவுமே குடிச்சிட்டு அப்படியே அவளுமே தூங்கிட்டா. இப்போது பாப்பாவை ஃபீல் பண்ணிக்கிட்டு, செல்லக்குட்டி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் பிளைண்ட் தான், இருந்தாலும் உன்னை நல்லா பார்த்துக்குருவேன். உனக்கு ரோஹித் அப்பாவும் வேணாம், ஜேகே அப்பாவும் வேணாம், இந்த அம்மா மட்டும் உனக்கு போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட கேட்டுட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களால் மட்டும்தான் குழந்தைய பார்த்துக்க முடியும். குழந்தை வேறு யார்கிட்டையுமே சாப்பிட மாட்டா. ஏன்னா அம்மாவோட கை சூடுன்றது வேறு. பாப்பாவுக்கு வந்துட்டு அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் பாப்பாவை பூரா நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட தான் அவன் நிறையவே வந்து அட்ராக்ட் ஆகியிருக்கா. அதனால் வந்துட்டு அவன் உங்ககிட்ட மட்டும்தான் இருப்பான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் பாப்பாவையும் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இப்போது அப்படியே பாப்பாவோட ஃபோர்ஹெட்டில் லைட்டாக போய்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே ஸ்டார்டிங்கில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணது, உங்களை கொடுமைப்படுத்தினது, இதே வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக துருன்னு சுற்றிட்டு இருந்தது எல்லாத்தையும் நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உங்கள் கண்ணில் தியஸ் தேங்க அப்படி பாப்பாவையும் தூக்கிட்டு லக்கேஜையும் தூக்கிட்டு எப்படி அவங்களால போக முடியும்? இப்போது நீங்கள் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, கொஞ்சம் வரீங்களா? என்னை மட்டும் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து விட்டுறீங்களா? நான் என்னோடய குழந்தையோட நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோனில் யார்கிட்டயோ பேசுகிறீங்க. அவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஸ்கிப் ஆகுது. கதவு டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்களும் இப்போ உங்கள் ஃபோன் எடுத்து அந்த பர்சனுக்கு ஃபோன் அடித்து, டோர் நாக் பண்ணாதீங்க, எல்லாம் முழிச்சிருவாங்க, நான் இதை இப்போ வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பெட்டில் விட்டுட்டு நீங்கள் கம்பு குச்சி எடுத்துகிட்டு ஊண்டிட்டே இப்போ டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி ஓயன் ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்றாங்க. நீங்களும் ஆல்ரைட் தான், தேங்க்ஸ் சார், நீங்கள் வரீங்களா? என்னோடய பாப்பாவை தூக்கிக்கணும். எனக்கு பாப்பாவையும் தூக்கிட்டு லக்கேஜையும் தூக்கிட்டு என்னால் நடக்க முடியாது. பிகாஸ் ஐ எம் ஆயன், இப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? அடிச்சிருவேன். பிளைண்ட்லாம் இனிமேல் நீ சொல்லவே கூடாது. நான் இருக்கேன் உனக்கு
அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் வேறு யாரும் இல்லை, உங்களோட ப்ரொஃபஸர். அதாவது உங்களை ஹேண்டில் கேட்சப் பண்ணி பிடிச்சிருப்பார்ல. ஸோ ஜேகே பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு உங்ககிட்ட எதாவது பேசியிருப்பாள்ல, அது வேறு யாருமே கிடையாதுடா, நம்ம தயாங் தான். இவன் இப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து இப்போது பாப்பாவையும் கையில் தூக்கிட்டு லக்கேஜையும் கையில் தூக்கிட்டு அப்படியே வரான். நீ சேஃபாக நடந்துருவியா? இல்லை நான் வேணா வந்துட்டு கொண்டு போயிட்டு பாப்பாவை பின்னாடி பேக்கில் தூங்க போட்டு பேக்கை வச்சுட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தயாங்க அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்களுமே இல்லை சார், நான் வந்துடுவேன், எனக்கு இந்த வீடு நல்லாவே பழக்கமான வீடு தான், இது எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே ரியலைஸ் ஆகும், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல இப்போ தயாங்க அப்படியே பாப்பாவையும் கையில் தூக்கிட்டு உங்களோட லக்கேஜையும் ஹேண்டில் தூக்கிக்கிறான். இப்போ அப்படியே நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரீங்க. தயாங்க முன்னாடி போயிட்டு காரில் செட் பண்ணி வச்சுட்டா எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே வீட்டை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் வாசப்படியில் காலை எடுத்து வைக்கிறீங்க. மாமா, அம்மா, அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே சரியான கொலாப்ரேஷன் கலங்கின்னுருக்கு. அப்படியே ஒரு மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் டியர்ஸ் தேங்கி வடியுது. அப்படியே அழுதுட்டு எப்படி போவேன், நான் எப்படி போவே ஜேகே மாமா, உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டு நீங்கள் என்னத்தையோ திங்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திருப்பி வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இங்கே தயாங்க பார்க்குறான். ஹே வயன், என்னாச்சு, வா, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போனால் தான் நீ நல்லா இருப்ப, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்ருக்கான். ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. திருப்பி வீட்டுக்குள்ளே போயிட்டு மரக்கட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தயாங்க வந்துட்டு லூஸா நீ தானே என்னை ஃபோன் அடித்து கூப்பிட்டுட்டு என்னை எப்படியாவது சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். நானுமே அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கேல, இன்னும் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் வாவோ என்ன எல்லாரும் எந்திரிக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கூப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. இல்லை சார், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எங்கள் ஜேகே மாமாவுக்கு நான் ரொம்பவே முக்கியம், ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அவரை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. இங்கே தயாங்க செம்ம காண்டாகுது. என்னடி லூஸ் ஆடை, நீ தான் அவன் உன்னை குடும்பப்படுத்துறான்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க, என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்துறான் தயாங். நீங்களுமே சார், சாரி சார், ஐம் ஸோ சாரி, உங்களை வேறு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கள இந்த பிளைண்ட், சாரி சார், மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இப்போ அப்படியே தாங்க உங்களை பார்த்து உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லு, இப்போ நீ தானே விட்டு போகணுன்னு சொன்ன, இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, என்ன தான் நடந்துட்டுருக்க, அதையா சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தாயாங்க உங்ககிட்ட கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா. எனக்கு 4 படிக்கும்போதுலேருந்து 5 படிக்கும்போது வரைக்கும் கண் இல்லை சார், பிகாஸ் அப்பயுமே ஒரு ஆக்சிடெண்ட்டு தான், அப்போயே எனக்கு கண் இல்லை. என்னோடய ஜேகே மாமா அவங்களோட கண் எடுத்து தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் 4 இயர்ஸாக கண் இல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணி கண் வந்துச்சு. எனக்காண்டி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்காண்டி கண் கொடுத்த ஒரு பர்சன் இப்போ இவ்வளோ என்னை ஹேட் பண்ணி பேசும்போது எனக்கு தாங்க முடியலை. எங்கள் ஜேகே மாமாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் எங்கள் ஜேகே மாமாவை விட்டு நான் எப்பயுமே எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை ஒரு மாதிரி வியோடாக பார்க்குறான். எனக்கு புரியலை, என்ன சொல்கிற நீ? ஆமாம் ஜேகே மாமா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கண் இல்லைன்றக்காண்டி அவங்க கண்ணை எனக்கு கொடுத்தாங்க தெரியுமா. அவங்க 4 இயர்ஸாக கண் இல்லாமல் இருந்தாங்க. அவங்கள நான் கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்த்தேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்காண்டி கஷ்டப்பட்ட ஒரு பர்சன் இப்போ என்னை ரொம்ப ஹேட் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தயாங்க சார். இப்போதைக்கு அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரில, இருந்தாலும் நான் அவரை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ தயங்க அவன் தலையில் அடிச்சுட்டு உனையை நம்பி போயிட்டு வந்தேன் பாரு, யாரைய சொல்லுவான், இனிமேல் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவையும் லக்கேஜையும் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வருவான். பாரு, உன்னோட முடிவை நீ தான் எடுக்கணும்.
நீ இங்கேருந்து போகிறது தான் உனக்கு நல்லது, இல்லைன்னா அது உன்னோட பேபிக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்து முடிவிடுன்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்கும் போயிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி ரொம்பவே குழப்பத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு 25 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஜேகே வரான். அப்படியே நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்படியே வந்தாவே உங்களுக்கு பக்கத்தில் படுத்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டொமக்கோட ஹக் பண்ணிவிட்டு, ஹேய் சப்பி கேர்ள், நம்ம பேபி என்ன பண்ணுது, சேஃபாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீங்களும் மாமா சேஃபாக தான் மாமா இருக்குது பேபி அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே உன் ஸ்டொமக் மேலே ஏற வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் மாமா நான் சேஃபாக பார்த்துக்குருவேன் மாமா அப்படின்றீங்க. நல்லா பார்த்துக்கோடி பிளைண்ட் கேர்ள், என்னோட பேபி நல்லா பார்த்துக்கோ, நீயும் நல்லா பார்த்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீங்களும் புரியுதுன்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. அயன், நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் என்னை விட்டுட்டு போயிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து அவனோட ஐஸில் வச்சு அவன் டியோஸ் தேங்குது அவன் கண்ணில். இப்போ நீங்களும் அவனோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு, நீங்கள் என்னை எவ்வளோ ஹேட் பண்ணாலும், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் மாமா. இந்த சப்பி கேர்ள், இந்த பிளைண்ட் கேர்ள் உங்களை விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்கள் எப்படி பிளைண்ட் கேர்ள் சப்பி கேர்ள்னு சொல்லும்போது இப்போ ஜெக்கி அப்படியே உங்கள் வாயில் வந்து ஹேண்டை வச்சு அவன் மறைச்சிட்டு, அதுக்கப்புறம் நீ பிளைண்ட் கேர்ள்னு சொல்லக்கூடாது, சப்பி கேர்ள்னு சொல்லக்கூடாது வாயன். பிகாஸ் நீ பிளைண்டாக இருந்தாலும் உனக்கு கண்ணுக்கு கண்ணா நான் இருப்பேன். நீ சப்பியாக இருந்தாலும் அது எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். நீங்களுமே மாமா நீங்கள் கஷ்டப்படுத்துங்க, நீ பரவாயில்ல இருக்கட்டும், உங்களோட சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியுது மாமா. நீங்கள் எவ்வளோதான் என்னை கஷ்டப்படுத்தினாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுகுறீங்கடா. இப்போ அப்படியே ஜேகே கண்ணில் இந்த டியாஸ் வடியுது. அதோடு அப்படியே வந்துட்டு உங்கள் லிப்பிக் பண்ணுறான். அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டான மெல்ட்டிங்கான ரொமான்ஸாக உங்கள் 2 பேத்துக்குள்ளேயே போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் மாமா வேணாம் மாமா, நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் நேரத்தில் எப்படி மாறுவீங்கன்னு தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் ரூமுக்கு போங்க மாமா அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. இல்லடி, அதுக்கப்புறம் நான் மாறுவேன்னு எனக்கு தோணலை வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு பயம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மாமா இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க மாமா, இப்போ டைம் 9 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் 1 செகண்டில் நீங்கள் மாறிடுவீங்க, நீங்கள் போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகே சொல்லும், இனிமே நான் மாற மாட்டேன்டி ஓயன், மாற மாட்டேன், உன்னோட கேருங்க எனக்கு வேணும், நான் மாற மாட்டேனேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அவன் ஐஸ்லாம் வெரி டார்க் ரெட் கலராக மாறி, என்னடி வான் நான் எப்படி இங்கே வந்தேன், என்னடி பண்ண என்கிட்ட, எனக்கு சாப்பாட்டில் எதையோ கலந்து கொடுத்துட்டேல அதானே இப்படி வந்து உன் கையை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி தான் பேசிட்டு இருந்திருப்பான் ஜேகே. அப்படியே உதறி விட்டுட்டு, எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு உன் நெக்கை போட்டு நினச்சிட்ருக்காண்டா. நீங்கள் மாமா நான் உங்களை கூட்டிகிட்டு வரல, நீங்களாக தான் மாமா வந்தீங்க. நானாவா வந்தேன், நானா எப்படி வருவேன், அது எப்படி எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நெக்கை போட்டு நினச்சிட்ருக்கான். நீங்கள் இல்லை மாமா இல்லை, நான் உங்களை கூட்டிகிட்டு வரல, நீங்களாக தான் வந்தீங்க, பேபி ஸ்டமக்கில் இருக்குது, என்னை விட்டுருங்க மாமா ப்ளீஸ். எப்படி விடுவேன், ஆனால் மென்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன், அப்புறம் எப்படி எப்படி விடுவேன், விட மாட்டேல இந்த ஜேகே தம்மருங்க அண்ணனோட அந்த நிலைமைக்கே நீ தாண்டி காரணம்னு சொல்லிட்டு திருப்பியுமே ஸ்டார்டிங்லேருந்து அவள் பேசின ஒரு விஷயத்தையே திருப்பி ரொட்டேட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களுமே இப்போ ஜேகேயோட ஹேரை ரப் பண்ணிவிட்டு, மாமா வேணாம் மாமா கொஞ்ச நாள் போகிறேங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்றீங்க. 100 அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை தட்டி விட்டுட்டு, என்னுடைய கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிருன்ற, அப்போ நான் அவனை ரிமெஞ்ச் எடுக்கிறத நிப்பாட்டிடுவேன்னு நினைக்கிறியா, உன் மேலே லவ் ஃபால் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா, அவனே நான்
பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வரிசையாக கொஸ்டினாக கேட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் ஜேகே மாமா நீங்கள் ஆல்ரெடி என் மேலே லவ் ஆகிட்டீங்க. அது இப்போ உங்களுக்கே புரியும் மாமா. சி ஆணையெல்லாம் நான் லவ் பண்ணுவேனா? ஆணைய மாதிரி ஒரு சப்பிகாலெல்லாம் நான் லவ் பண்ணுவேனா? ஆணைய எனக்கு எப்பயுமே பிடிக்காதுரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. பேஜிக்கு ஏய் என்ன ஃபோன் அடிக்கிற சவுண்டு? இது உன்னோட ஃபோன் சவுண்டு கிடையாது, யாரோட ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே பெட்டில் இன்னொரு ஃபோனும் கிடக்குது. இப்போது அந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறான். இப்போ ஸ்பீக்கரில் போடுறான். ஹலோ ஓயன், நான் ஃபோனை தவறி உன்னோட வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். நான் உங்கள் வீட்டுக்கு வெளில தான் இருக்கேன், கொண்டு வந்து கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி தயாங்கோட ஃபோனை வீட்டிலே விட்டுட்டு போயிட்டான். இப்போ பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட ஃபோனை வாங்கி அடைச்சிட்ருக்கான். இப்போ ஜேகேக்குன்னா வருதே கோவம். ஒடியும் தம்மாயிரு அப்போ நான் இல்லாத போது அவனடி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா, அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருக்குற. இப்போ எப்படி என்னையை கூட்டிகிட்டு வந்தோம் அது மாதிரி தான் அவனையும் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கான். நீங்கண்ணா மாமா ஏன் மாமா இப்படிலாம் தப்பாக பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் எப்படி அவன் வந்தான்? எதுக்கு இங்கே ஃபோனை போட்டு போனான்? எவன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்திக்கிட்டு, இந்த மயிறு இப்போ ரோட்டில் தானே நிற்கிறான், அவனுக்கு இருக்கு இன்னைக்கு போடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். மாமா எனக்கு கண்ணு தரல மாமா, ப்ளீஸ் மாமா சாஃப்டாக டீல் பண்ணுங்க மாமா என்னை எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க. சாஃப்ட் மயிறு எவ்வளோடைய வீட்டுக்குள்ளே விட்டுட்ருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே துண்டுக்கிட்டா சொல்கிறல தூக்கிட்டு இப்போ நேராக வெளில போகிறான். இப்போ போய் பார்த்தா தாங்க அந்த பிக்சரில் பார்த்தா அதே ஆள் வந்துட்டு இங்கே நேரில் நிற்கும் போது இன்னும் ஜலஸ் ஆகுது ஜேகேக்கு. அப்படியே உங்களை பார்த்து உங்கள் சீஸில் ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு, என்னடி மயிறு அன்றைக்கி ப்ரொஃபஸர் தான் எங்களுக்குள்ளே வேறு எந்த மயிரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்றைக்கி என்னடி இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கா? இவன் ஃபோனை ரூமில் போட்டுட்டு போயிருக்கானா? அப்போ இவனை ரூம்குள்ளே வரைக்கும் விட்டுருக்கா. என்ன நடந்துச்சு? நான் எப்படி உன்னோட ரூம்குள்ளே வந்தேன்? இவன் எதுக்கு வந்தான் சொல்லுன்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை போட்டு உலுக்கிக்கிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு ரொம்பவே டிவோர்ஸ் வடிஞ்சிட்ருக்கு. நான் எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ஜேகேவோட சீஸில் ஸ்லாப் பண்ணிட்டு, என்னடா மாரி பேசிகிட்டு இருக்க நீ? உன் பொண்டாட்டியை கூட நம்ப மாட்டுற, அப்புறம் இதுக்கூட இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி இப்போ உங்கள் ஜேகேவை பார்த்து கேட்க, ஹே அணையவே அடிக்கிறா, உனக்குலாம் என்ன ஏற்ற இருக்கும்? இவ்வளோக்காண்டி என்னையும் அடிச்சிட்ருக்கா? உங்கள் 2 பேர் சீக்ரெட் லவ் உங்கள் 2 பேத்துக்குள்ளே தான் இருக்கணும், என்ன இதுக்கூட அடிக்கிறா அப்படின்ற மாதிரி இப்படி தயாங்கிட்ட பேசுகிறான். தயாங்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நீங்கள் தயாங்கோட ஸ்டூடெண்ட்டு, அதனால தயாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இவன் இப்படி பேசுவோம் தயாங்க்கு இரிட்டேட் ஆகுது. ஏய் உன்னைய மாதிரிலாம் கிடையாது ராஜேக்கு, உன்னைய மாதிரிலாம் இப்படிலாம் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கேவலமாலாம் நான் நடந்துக்க மாட்டேன், புரியுதா? உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், டாக்டர் ஆஃப் த வேர்ல்டு, உன்னை பற்றி லைவில் தான் ஓடிச்சுல நல்லா, எவ்வளோ கேவலமானவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு லைவை இழுத்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அவனோட வேலையை அவனுக்கு பேச்சு அதே மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுன்றக்காண்டி அந்த வேலை போனதே மறந்துட்டான். இப்போ தயாங்க இதை பற்றி பேசுவோம். இவனுக்கு கோவம் மொத்தமாக உங்கள் மேலே தான் திரும்புது. ஏய் பத்தியாடி, ஒரு சில்லு மண்டலாம் என்னை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் யார்டி? என்னோட வேலை போனதுக்கு காரணம் யார்டி? நீ தான். எங்கள் அண்ணாவோட கால் போனதுக்கு காரணம் யாருடி? நீ தான். என் குழந்தைக்கு அடிஷ்னல் மதர் கிடைக்கிறதுக்கு காரணம் யாருடி? நீ தான். இதுக்கெல்லாம் மேலே உன்னோட பாட்டி உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் யாருடி? நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீங்கள் தான்ற மாதிரி உங்களையே சொல்லிட்டுருக்கான். நீங்கள் மற்ற விஷயத்த கூட ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பாட்டி இறந்ததுக்கு ரீசன் நீங்கள் தான் சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப அழுகுறீங்க. இல்லை 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 எங்கள் பாட்டி இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது, எப்படி நான் காரணமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திரும்பி அழுதுகிட்ருக்கீங்க. நீங்கள் அழுகிறத பார்க்க தயாங்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே தயாங்க வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஏய் வாயன் இவெல்லாம் ஒரு ஆள்னு இவன் சொல்கிறதுக்கெல்லாம் எதுக்கு அழுதுட்ருக்கா? நீ அழுகாத வாயன், இதுக்கு தான் சொன்னேன் விட்டு போயெல்லாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். நீ வந்தியா பேபி இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். எனக்கு தெரியும் இதெல்லாம் இவன் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் வாயன், இதுக்கு தான் நீ இவனை விட்டுட்டு வந்து தொலைய மாட்டேன்னு எனக்கு தரல அப்படின்ற மாதிரி தயாங்க ஒரு எமோஷ்னலில் எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டான். இப்போ ஜேகேக்கு தான் வருதே என்னது விட்டு ஓடி போறியா? ஓ இப்போ இங்கிட்டு வரையா? அடி மயிறு
ஒருத்தன் என்னன்னா முன்னாடி சுற்றிட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்கான். இன்னொருத்தவனும் எங்கள் அண்ணன் காரணம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னன்னா இவன் கூட ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, என்னடி நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஜேகே தப்பாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ தயாங்க்கு தான் ரொம்பவே கோபமாக வருது. உங்கள் ஜேகே போட்டு அடிச்சிட்ருக்கான். நீங்கள் ஐயோ சார் விடுங்க, அவர் என்னன்னாலும் பேசிட்டு போட்டு அவரை அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நீங்கள் ஜேகேக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுறீங்க. தயாங்க்கு டென்ஷன் ஆகுது. ஒயன் ஏன் ஒயன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவன் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், இதுக்கு தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கான்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இப்போ தயாங்க பேசிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு இரிட்டேட் ஆகுது. இப்போ உங்களை பார்த்து ஏய் அவன் கூட போகிறேன்றியா, அவன் கூட போகிறேன்றியாடி, போடி போடி, விட்டு விட்டு வெளில போ, அவன் கூட போகிறேன்றல அவன் கூடயே போன்னு சொல்லிட்டு உங்களை கீழே பிடிச்சி தள்ளி விட்றான் ஜேகே. இப்போது நீங்களுமே கீழே விழுந்துட்டீங்க. உங்கள் ஹேண்டு உங்களோட லெக்கு எல்லாமே காயாமல் ஆயிடுச்சு. உங்களுக்கு வலிக்குது, ரொம்ப அழுகுறீங்க. தேங்க் டென்ஷன் ஆகுது. மிருகமாடா நீ, மிருகமா? நீ தாலி கட்டணும் பொண்டாட்டி கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்க, அவ்வளோ டவுட் அவன் மேலே, அவ்வளோ சந்தேகமாயிரு வருது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க வந்து ஜேகே பார்த்து கேட்கா, சி அவளை எனக்கு பிடிச்சாதான்டா அவன் மேலே டவுட் வரும், அவன் மேலே சந்தேகம்லாம் வரும், அவளை தான் எனக்கு எப்பயுமே பிடிக்காதே. அப்புறம் என்ன மேத்துக்கடா அவன் என்கிட்ட பேசினா நீ ஜெலஸ் ஆகுறேனா? அவளோட கேரக்டரே அதான், அதை தான் அவன்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். என்ன மயத்துக்கு நான் இவன் மேலே ஜெலஸ் ஆகணும்? சேச்சே ஜெலஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே வலிக்குதுடா, ஹேண்டு லெக்கு எல்லாத்துலேயும் ரொம்பவே சராய்ச்சி விட்டுருச்சு. நீங்கள் உட்காந்து ஒரு மாதிரி டியர்ஸ் தேங்க அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே தயாங்க ஹேண்டை பிடிச்சி தூக்கி விட்டு, இதுக்கு தான் ஒயன் சொல்கிறேன் கூட இருக்காத வந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நீ ஏன் ஒயன் கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க பேச, இப்போ உங்களுக்கு வேறு வழி தரல, நீங்கள் தயாங்க கூட போய் தான் ஆகணும். பிகாஸ் வந்துட்டு ஜேகே இன்னும் மட்டுத்தனமாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டானா அப்புறம் உங்கள் பேபிக்கே அது ஆபத்தாயிரும். இப்போ நீங்களுமே மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நான் உங்களை விட்டுட்டு வருதுதான் மாமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே மாமா நீங்கள் என்னை தயம் சார் கூட போக சொன்னீங்களா, நான் போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கூட போகிறதுக்கு ரெடி ஆகுறீங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி சாஃப்டாக மாறுறான். இப்போ அப்படியே உங்களை வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, என்னுடைய நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்னுடைய நீ என்னை விட்டுட்டு போகிறேன்ற, என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா, இந்த ஜேகே மாமா கூட நீ இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் இல்லை மாமா இல்லை, நீங்கள் இப்படி பண்ணுறது நம்மளோட குழந்தைக்கு ஆபத்து மாமா, நீங்கள் நல்லா ஆகுங்க, கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு நாள் நான் வருவேன் மாமா. இப்போ வேணாம் மாமா, இப்போ இப்படி இருக்க வேணாம் மாமா, நம்ம குழந்தைக்கு 50,000 மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை விட மாட்டான், டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். வாயன் விட்டுட்டு போயிடாத வாயன், என் மாமா உயிரோட இருக்க மாட்டேன் வாயன், பயமாக இருக்கு வாயன், எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்பவே ஹக் பண்ணிட்டு அழுகுறான். என் தயங்க்கு நான் சரியான கன்ஃபியூஷனு, என்னோட சைக்கோமே நடந்துட்டுருக்கா. ஒரு பக்கம் பார்த்தா அவளை அந்த மட்டும் கீழே தள்ளி விட்டு கொடுமைப்படுத்துகிற, இன்னொரு டைம் பார்த்தா அவளை விடாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி தயங்க ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆக அப்படியே ஜேகேவுமே மயங்கிடுறான். இப்போ அப்படியே தயங்க கீழே விழுக போகிறான். தயங்க போய் ஹேண்டில் பிடிக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே சார் கொஞ்சம் எங்கள் அம்மா மட்டும் ரூமுக்குள்ளே கொண்டு வந்து படுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அப்படியே தயாங்க ஜேகே தூக்கிட்டு ரூமுக்கு தாண்டா வரா. வந்து ஜேகே தூங்க போட்டு இப்போ உங்கள்கிட்ட தான் கேட்டுட்ருக்கான் என்ன தான் நடந்துட்டுருக்குன்ற மாதிரி. இப்போ நீங்களுமே எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதில் வந்து தலையில் பலமாகவே வந்துட்டு அடிபட்டுருச்சு, அதுலேருந்து எங்கள் மாமா இப்படி தான் அவருக்கு இன்ஷோமேனியாக இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. அவர் சாஃப்டாக இருக்கும் போதெல்லாம் என்னை நல்லா கேர் பண்ணி தான் பார்த்துக்குருவார். பட் அவர் ஹார்டாக இருக்கும்போது என்னை அவருக்கு பிடிக்காது. அதுதான் அவருடைய குணம், மாறி மாறி வந்துட்டுருக்கு. இதனால தான் அவரை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ தான் உண்மையுமே சொல்கிறீங்க தயாங்கிட்ட. அதாவது ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அந்த இதில் வந்துட்டு அவனோட ஹெட்டில் நல்லாவே அடிபட்டிருக்கும். அவனுக்கு இன்சோமேனியா இருக்குடா. ஸோ எப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் தான். அதனால தான் ஜேகே எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவனை விட்டுட்டு நீங்கள் போக மாட்டீங்க. அவனுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். இவர் பிரிட்டி கேர்ள், சப்பி கேர்ள் இருந்தாலும் அவனுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். எதுக்காண்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு அவனுக்கே தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான்
ஒரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு உங்களை பிடிக்கும், இன்னொரு கட்டத்தில் உங்களை பிடிக்காதுன்ற மாதிரி தான் அவன் இப்போ நடந்துட்டுருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் இன்சோமேனியா. அதனால தான் நீங்கள் ஜேகே விட்டுட்டு போக மாட்டீங்க இப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறீங்க. இருந்தாலுமே இது உன்னோட குழந்தைக்கு ஆபத்து வாயன்னு இப்படி மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்ருக்கான். இது கண்டிப்பாக உன்னோட குழந்தைக்கு ஆபத்து தானே அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க உங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். என்னோட குழந்தைக்கு இது ஆபத்து தான் சார், இருந்தாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நான் என்னை ரொம்பவே கேர் பண்ணி என்னை நானாவே பார்த்துக்கிருவேன், ரொம்பவே சேஃபாக நான் இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ தாயாங்க உங்களை பார்த்துட்டு பாருவாயன், நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ இவன் இவ்வளோ ரெக்கடாக அவன்கிட்ட நடந்துக்கிறான்ல, நீ அவனை டிஸ்டன்ஸில் வை, அவன்கிட்ட பேசாத. ஸ்டார்டிங்கில் அவன்கிட்ட பேசாமல் இருந்தப்ப அவன் உன்னைய எதுவுமே பண்ணாமல் தானே இருந்தான். ஸோ அந்த மாதிரியே இருந்துக்கோ, அவன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அவன் உன்னை எவ்வளோ பேசினாலும் காதில் வாங்கிக்காத, ஓகேவா? அழுகாத, அழுகாமல் அவனை விட்டு விலகியே இரு. இந்த வீட்டில் இருக்க, ஸோ பார்த்து சேஃப்டியாக இரு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறான். பிகாஸ் வந்துட்டு அவன் எவ்வளோ தான் உங்களை கொடுமைப்படுத்தினாலும் உங்களை அமைதியாக இருக்க சொல்கிறான், அழுக சொல்ல, உங்களை அந்த இடத்த விட்டே ஸ்கிப் ஆகி போயிட சொல்கிறான், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறான். உங்களுக்கும் இதுதான் சரின்னு படுது. அதனால் நீங்களும் இப்படி தாண்டா ஜேகே கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ ஜேகேயுமே அப்படியே கண்ணு முழிச்சிட்டு நீங்கள் அவனை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னப்போ ஹக் பண்ணி அழுதது மட்டும்தான் அவனுக்கு திங்கிங்கில் இருக்குது. மற்றது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகமே இல்லை. இப்போ கண்ணு முழிச்சிட்டு ஆயன் ஆயன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது. ஆனால் நீங்கள் ஜேகே கிட்டே போகல, ரொம்ப அழுதுகிட்டு உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஜேகேயுமே அவன் எந்திரிச்சு வந்துட்டு உங்களோட டோரை நாக் பண்ணிகிட்ருக்கான். ஓயன் ஓயன் கதவை தர ஓயன், என்னை பாரு ஓயன், ப்ளீஸ் ஓயன், ஏன் ஓயன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், என்னை அவாய்ட் பண்ணுறியா, கதவை தர ஓயன், கதவை தரன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப அழுதுகிட்ருக்கான். உங்களால் ஜேகேவை அப்படி கெஞ்சி விடுறது பிடிக்கல. நீங்களுமே கம்புக்குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கம்புக்குஞ்சி ஓண்டிகிட்டே போயிட்டு டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷம் ஜேகே உங்களை ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு லிப்பில் லிப் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ரொம்பவே மெல்ட்டிங்காக சாஃப்டான இதாக போயிட்டுருக்குடா உங்களுக்குள்ள. இப்போது ஜேகே அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போகிறான். போயிட்டு அப்படியே உங்களை பெட்டில் படுக்க போடுறான். அவன் உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறான். படுத்துட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். ரொம்ப சாஃப்டான ரொமான்ஸாக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. அப்படியே ஜேகேயோட ஐஸில் டியோஸ் தேங்கி வடியுது, உங்களோட ஐஸ்லேயும் டியோஸ் தேங்கி வடியுது. அப்படியே சாஃப்டாக ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்குள்ள ஒரு திங்கிங். அப்படியே நீங்கள் ஜேகேவை ரிமூவ் பண்ணுறீங்க. மாமா இங்கேருந்து போங்க, இங்கேருந்து போங்க, நீங்கள் என் கூட இருக்கிறது எனக்கு சேஃப்டி கிடையாது, இங்கேருந்து போங்க மாமா, ப்ளீஸ் மாமா இங்கேருந்து போங்க மாமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. இப்போ ஜேகே என்னடி இல்லை, நீ எனக்கு வேணுண்டி ஓயன், ப்ளீஸ் டிவாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் அவன் போக மாட்டான் அவங்கள வச்சுட்டு. மாமா இன்னும் 2 seconds தான் இருக்குது, நீங்கள் இங்கேருந்து போங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகே பெட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டான். நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருக்கிறனால வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு வந்து ஜேகேவை பிடிச்சி இழுத்து வெளில தள்ளிவிட்டு டோரை லாக் பண்ணிடுறீங்க. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்து அழுதுட்ருக்கீங்கடா. இங்கே வெளியே ஜேகேவும் டோரை லாக் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே இருக்கான். அயன், நீ எப்படி பண்ண, எப்படி மாமாவோட எல்லா சூழ்நிலையும் உனக்கு தெரியும்லடி, தெரிஞ்சிருந்தோம் ஏன்டி இப்படி பண்ணுற, டோரை ஓப்பன் பண்ணடி வாயன், நம்ம பேபி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதுடி வாயன், ப்ளீஸ் வாயன், டோரை ஓப்பன் பண்ணுவோம் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப வெளியே உட்காந்து அழுதுட்ருக்கான். நீங்களும் ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு தாண்டா இருக்கீங்க. ஏன்னா ஜேகேவை ரொம்பவே பிடிக்கும். ஜேகேயோட சூழ்நிலை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் இப்போ உங்களோட பேபிக்கு ஜேகே உங்கள் கூட இருக்கிறது நல்லதில்லைன்னு உங்களுக்கு தோணுது. அதனால் ஜேகேவை அவாய்ட் பண்ணுறீங்க. அம்மா இல்லை மாமா, நான் இப்போ டோர் ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மாறிடுவீங்க, அது என்னோடய குழந்தைக்கு ரொம்பவே ஆபத்து மாமா, என்னைய மன்னிச்சிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. ஓகேடா, இந்த ஒரு பார்ட்டை இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஃபீலிங்ஸான மூமெண்ட்டு இது. லாங் டிஸ்டன்ஸ் லவ், பக்கத்துலேயே தாண்டா இருக்கீங்க, ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் இருக்கீங்க. இருந்தாலுமே லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க. இதுதான் தொலைதூர காதல் என்னையை பொறுத்த வரைக்கும். தூரத்தில் இருந்தால் மட்டும் தொலைதூர காதலா? பக்கத்தில் இருந்தாலும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடில, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடில, ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் ஃபீல் பண்ண முடியலனா அதுவும் தொலைதூர காதல் தானே. ஸோ இப்போலேருந்து லாங் டிஸ்டன்ஸ் லவ் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஜேகே உங்க மேலே ஆல்ரெடி லவ் ஃபல்ல தான் இருக்கான். ஆனால் அது அவனுக்கே அவன் சேஞ்ச் ஆகும்போது தெரியலை. இது அவனுக்கு சரியாயிருமா, நீ உங்களுக்கு கண்ணு வந்துருமா, 2 பேரும் ஹாப்பியாக சேர்ந்து வாழ்வீங்களா, நீங்கள் ஜேகேவை அக்செப்ட் பண்ணிக்கிருவீங்களா, ஜேகே உங்களை அக்செப்ட் பண்ணுவானா அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ரொம்பவே அலைவான் ஜேகே. சரி, ஓகே. இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. போன பாட்டில் 5ல் வந்துட்டு கமெண்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதாவது இதை தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்காம ஸ்டோரியை பற்றின ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு தான் நானுமே கேட்குறேன். பரவாயில்ல, நல்லாவே வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற திங்கிங்கை வெளியே கொண்டு வந்திருந்தீங்க. எனக்கு கண்ணு தெரியுமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு கண்ணு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், ஜேகே விட்டுட்டு போகிறது தான் பெட்டர் லைஃப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களோட திங்கிங்கை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. எப்படி ஜேகே விட்டுட்டு போக முடியும்? ஸோ ஜேகே இப்போ வந்துட்டு சின்ன வயசில் கண்ணு வந்ததே ஒயனுக்கு ஜேகேவால் தான். ஸோ எப்படி விட்டுட்டு போவா? ஜேகேக்கு இன்சோமினியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒயனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் எப்படி ஜேகே விட்டுட்டு போவா? ஜேகே அப்பைக்கு மாறுற குணம், அவனை விட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் நம்பிட்டுருக்கா. இது எப்போ போகும், எப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டில் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி இந்த பாட்டை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு நான் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு வந்துட்டு பார்ட் 7 பார்த்துடலாம். ஓகேவா? பார்ட் 7 பார்த்துலாம். நாளைக்கு 3 எபிசோடோட முடிச்சிடுவேன். மொத்தம் 10 எபிசோடு, 10 பாட்டு, 10 பாட்டையும் நாளையோட முடிச்சிடுவேன், கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ ஒன் டைம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு பொண்ணு கேட்டாங்க, 4 எபிசோடுன்னு தான் சொன்னீங்க, போய்கிட்டே இருக்குது, எத்தனை வருன்ற மாதிரி கேட்டிங்க. 10டா மொத்தம். அதுக்காண்டி தான் நானுமே குயிக்காக ரெக்கார்டிங் பண்ணி போட்டுட்ருக்கேன். எப்படியாவது நாளைக்குள்ளே முடிச்சுட்டு நாளை கழிச்சு ஜேஎம்கோட பர்த்டே எபிசோட் ஒரு 1 ஷாட் மட்டும் பார்க்கணுன்றக்காண்டி தான் நானுமே வேகமாக ரெக்கார்டிங் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஓகேவா? எல்லாருமே கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷனலாக இருக்கும். வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகும்போது ஓகே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, நம்மளும் வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போன்னு எனக்கு தோணும். பை டார்மிஸ், பாய்.